கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா யூடியூப் சேனல் வழியா பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த புது வருஷத்துல நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி. தலைப்பு சோதனையின் வழி. சோதனையின் வழி என்னன்னு பார்க்குறீங்களா? நாம் வாசிப்போம். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். சோதனை. யோபு பாருங்க, யோபு பத்தின அந்த வாழ்க்கை, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ சோதிக்கப்பட்டார் பாருங்க. பிள்ளைகளை இழந்தார், ஆஸ்தி இழந்தார். ஆனாலும் அவர் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார். நான் உறுதியாக பற்றி கொள்வேன். ஆனால் பாருங்க, சாத்தான் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை சாத்தானு அவங்கள தொட அனுமதிக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை தொட முடியாது. பாருங்க, யோபு பாருங்க, சாத்தான் கேட்டுதான், ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் அந்த சாத்தான் தொட போகுது. ஆனால் என் பிராணை மட்டும் எடுக்காது, 2 பக்தன் பிராணை மட்டும் எடுக்கக்கூடாது, நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டு சொல்றாரு பாருங்க. அதே மாதிரி நடக்குது பாருங்க. உங்க வாழ்க்கை நடக்குதா? சோதனை வருதா? நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா? பாருங்க, பழைய ஆண்டுல 24 வருஷத்துல எவ்வளவோ சாதனையை செய்து 25 வந்திருக்கீங்க. இப்போ 25வது வருஷத்துல பிரவேசிச்சிருக்கீங்க. புது வருஷத்துல சோதனையெல்லாம் மேற்கொண்டு நாம் இருக்கணும். ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டிருக்கணும், அவரை அண்டி கொண்டிருக்கணும், அவரை சார்ந்து கொண்டிருக்கணும், தேடணும், நாடணும், அவரை நம்பணும், அவர் கிட்டி சேரணும். ஆமென். அல்லேலூயா. சோதனை வரும்போது உறவுக்காரன் கை விடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கை விடுவாங்க, சொந்த பந்தங்கள் கை விடுவாங்க, குடும்பத்தில் அனந்தம்பி கை விடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிட மாட்டாருங்க. அவரை பற்றி கொண்டிருந்தா, அவரை அண்டி கொண்டிருந்தா, அவரை நம்பிக்கொண்டிருந்தா, அவரையே பார்த்து கொண்டிருந்தா, நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தா, அவர் கைவிட மாட்டார். பாருங்க, இந்த வருஷத்துல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சோதனையெல்லாம் கடந்து ஆசீர்வாதமா இருப்பீங்க. யோபு எப்படி சோதனையெல்லாம் கடந்து வந்தாரோ ரெட்டிப்பான அவருக்கு வாழ்க்கை கிடைச்சது. அதே மாதிரி நீங்களும் சோதனை வருது, போராட்டம் வருது, பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, கடன் பாரம் எனக்கு இருக்குது, திருமணமாகவில்லை என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கல நினைச்சிட்டு இருக்கீங்க, வீட்டில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சோதனையெல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். யோபு வாழ்க்கையில பாருங்க, ரெட்டிப்பான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். எல்லா சோதனையும் ஜெயிச்சு சகிச்சு அவர் வாழ்ந்தார். யோபு மனைவி என்ன சொல்றாங்க? ஜீவனை விடும், தூசித்து ஜீவனை விடும் சொல்றாங்க. அப்ப கூட அவரு கேட்கல. ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டு சோதனா செழிச்சு, என் ஆண்டவர் நான் மறுதளிக்க மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், என் ஆண்டவரை நான் எப்பொழுதுமே நான் பிடிச்சு கொண்டிருப்பேன், எப்பொழுதுமே உறுதியாக அவரை தடுத்து கொண்டிருப்பேன் அந்த யோபு பக்தன் சொல்றாரு. அதனால அவருக்கு சோதனை ஜெயிச்சதுனால, சகிச்சதுனால ஒரு ரெட்டிப்பான வாழ்க்கையை ஆண்டு கொடுத்தார், ரெட்டிப்பான நன்மைகளை அவர் கொடுத்தார். அதே போல உங்களுக்கும் இந்த வருஷத்துல, இந்த புது வருஷத்துல ரெட்டிப்பான வாழ்க்கை உங்களுக்கு தரப்போகிறார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார், ரெட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்ப என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கையில் கூட பாருங்க, 75 வயசுல அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு ஆண்டவர். உனக்கு குமாரனை கொடுக்க போறேன்னு சொன்னாரு. அதே மாதிரி 100வது வயசுல ஒரு ஈசாக்க கொடுத்தாரு. அந்த ஒரே பையனை ஈசாக்க பலியிடுன்னாரு ஆண்டவர். உடனே வார்த்தை கீழ்ப்படிந்து, ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து பலியிட போனாரு. ஆனாலும் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டார். அல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து பாருங்க, இயேசு கிறிஸ்து சாத்தான் சோதனையில வென்றாரு, சாத்தானை வென்றார் ஆண்டவர், ஜெயமளித்தார். அதே போல பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன், உவாச பிரேயருக்கு, ஒரு கோயம்புத்தூர் ஒரு சர்ச்சுக்கு. அப்பவும் பாருங்க, ஒரு 2 பேர் என்ன பிரசங்கம் பண்றேன், வா உன்னை ஜெயிலுக்கு போறேன், உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஆண்டவர் உள்ளது சொன்னாரு, நீ ஜெபி மகளே இந்த மகனுக்கு அப்படின்னு சொன்னார். 1 நிமிஷம் ஜெபந்தான். அந்த மகனுக்குள்ள இருக்க கொள்ளாத ஆவியை மகனுக்குள்ள வெளியேறுன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஜெபிச்சேன். உடனே ஒரு போலீஸ்காரனா யாரும் தெரியல, ஒரு ஆள் வந்தான். ஒரு ஆள் வந்துட்டு, நீங்கள் போங்கம்மா அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. நான் ஊருக்கு வந்துட்டேன், மெட்ராஸுக்கு வந்துட்டேன். அது போல் என்னுடைய வாழ்க்கையிலும் சோதனை தான். உங்கள் வாழ்க்கையில் சோதனை வருதா? ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, ஜெபிங்க, அதிகாலையில் ஜெபிங்க. சோதனை
ஜெயிச்சா பொன்னாக விளங்குவோம். யோபு பக்தன் மாதிரி, ஆபிரகாம் மாதிரி நான் பொன்னாக விளங்கும். பாருங்க, நான் நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போறேன், நிறைய சபைக்கு போயிட்டு வரேன், ஆண்டவர் அனுப்பிட்டு வர. அல்லேலூயா. எல்லாம் சோதனை காலம், சோதனை வழி, எல்லாவற்றையும் நம்ம சகிக்கணும். ஆண்டவர் சோதிக்கப்பட்டார் பாருங்க. ஆண்டவர் சோதிக்கப்பட்டாரா இல்லையா? சிலுவையில எல்லாத்தையும் ஜெயிச்சாரு. அதே போல நம்மளும் நீங்களும் எல்லாத்தையும் ஜெயித்து நீங்க ஜெயம் எடுப்பீங்க. ஆமே. இந்த வருஷத்து புது வருஷத்துல அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து, ஜெயபலமானவர், ஜெய கர்த்தா, ஜெயதேவன். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு விஷயம் எல்லாரும் செபிப்போம், கண்களை மூடி. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தருணத்துக்காக நன்றி, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த அம்மா யூடியூப் சேனல் வழியா பார்த்துக்கிடுகிறார் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேராக தொடும் ஐயா. ஆண்டவரே வானங்கள் திறக்கப்படுவதாக. அபிஷேக வல்லம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே இந்த பார்த்துக்கிட்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு அற்பத்தை செய்யும் அப்பா. ஆண்டவரே குடும்பத்துல அற்பத்தை செய்யும், ஆட்சிகளை செய்யும் ஆண்டவரே. எவ்வளவோ சோதனைகள் ஆண்டவரே யோபு பக்தன் வாழ்க்கையில் வந்ததப்பா. ஆண்டவரே ஆனாலும் சோதனை சகித்து ரெட்டிப்பான வாழ்க்கை தந்திருப்பார், ரெட்டிப்பான ஆசை தந்திரப்பா. ஆபிரகாம் வாழ்க்கையிலும் சோதனை செய்து எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு ஆண்டவரே ஒரு குழந்தை தந்திருப்பா. அதுபோல இந்த பிள்ளைகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளை இல்லாம பார்த்துட்டு இருக்காங்களா அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிள்ளை தாங்கப்பா. ஆண்டவரே திருமணமாகாம பார்த்துட்டு இருக்காங்களா அந்த சோதனைலாம் செய்து திருமணத்தை நடத்தி தாங்கப்பா. ஆண்டவரே நமக்கு சோத வியாதியோடு பார்த்துட்டு இருக்காங்களா ஆண்டவரே வியாதி நீக்கி போட்டு சுகமளிக்கு வல்லம் இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நமக்கு சோதரமாப்பா. கடன் பாரத்தோடு இருக்காங்களா, கடன் பாரமெல்லாம் நீங்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல பொருளாதாரத்தை மேம்படுத்த செய்யுமாப்பா. நிறைவான வாழ்க்கை தாருமையா. ஆண்டவரே நமக்கு சோதரமாப்பா. ராக்காப்பா துரி ஷபா. கணவன் மனை பிரிவினையோடு இருக்காங்களா ஆண்டவரே, பிரிவினை ஆவியை எடுத்து போட்டு ஒற்றுமையான ஒருமன ஆவியை ஊற்றுமையா. கணவன் மனை சேர்த்து ஆண்டவரே வாழ செய்யும் ஆண்டவரே நமக்கு சோதரமாப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, நன்மையும் கிருமை பிள்ளைகளை தொடரட்டுமாப்பா. ஆண்டவரே நமக்கு சோத்திரம், ஆசீர்வதியும். இயேசுக்கு திரும்ப ஜெபிக்கிற ஜீவனால பிதாவே. எனக்கு பிரியமானவர்களே, அதிகமாக சாட்சிகள், அதிகமாக ஜெபக்குறிப்புகள் எழுதியிருக்கீங்க. கண்ணீரோட, கவலையோட, வேதனையோட, சமாதானம் இல்லாமல் அனுப்பியிருக்கீங்க. எல்லா குறிப்புகளும் ஜெபக்குறிப்புகளும் நான் பார்த்தேன், படித்தேன். ஜெபிக்கிறவங்களுக்காக ஆமேன். நீங்கள் வேதனையோடு பாடுகளோடு கடந்து போறீங்களா? அப்போஸ்தலர் பவுல் கூட பாருங்க எவ்வளோ பாடுகள் பட்டார். ஆண்டவர் அறிவதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ மதத்தையே எழுத்தாரு, அழிச்சாரு, சபையை அழிச்சாரு, சிறைக்கு போனாரு. ஆண்டவர் அறிஞ்சவொன்னே எவ்வளோ பாடுகள் பாருங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ பாடுகள் பட்டாரு. நீங்களும் பாடுகளோடு போறீங்களா? இந்த பாடுகள்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் எதுவும் மாறிக்கொள்ள விடாம எல்லாத்தையும் சகித்து நீங்க இருந்தா நீங்கள் ஜெயம் எடுக்க வைப்பார் உங்களை. அமேன். ஜெய கிறிஸ்து ஜெயபலமாறு ஜெயத்தை தருகிற தேவன் அவர். இந்த வருஷத்துல நீங்க புதிய நன்மைகளையும் புதிய பாதைகளையும் எல்லாம் புதிய பாதை திறக்க வைப்பார். ஆமேன். அல்லேலூயா. புதிய வாசலை திறக்க வைப்பார். கர்த்தரை முன்னிறுத்துங்க. மலை போல உள்ள காரியமெல்லாம் பனி போல நீங்கிவிடும். நீங்க வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக. நான் உன்னோடு இருப்பேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். உங்களோடு கூட இருக்கிறேன். யோசுவாவோடு கூட இருந்தது போல நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். விசுவாசிங்க, ஜெபிங்க, அதிகாலை எழுதி ஜெபிங்க. உங்க நெண்ணிய காரியம் எல்லாம், உங்க மன விருப்பம் எல்லாம் நிறைவேறும். ஆமே. கர்த்தர் இந்த வருஷத்துல அவங்களை கரம் பிடித்து நடத்துவார். நன்மை ஆண்டா வரப்போகிறது. வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுகிற தேவன், பாதையை நெய்யாய் பொழிச்சுகிற தேவன் உங்க பாதையை திறப்பார், நன்மையாய் நடத்தி செல்வார், ஆசுவான் நடத்தி செல்வார். நீங்க அற்புதம் செஞ்சது ஆண்டவர். கமெண்ட் பாக்ஸ் போடுங்க, போன் பண்ணி சொல்லுங்க. சர்ச்சை கூப்பிடுறதா இருந்தாலும் கால் பண்ணுங்க. அநேக பேர் ஜெப குறிப்பு எழுதிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனாலே